என்னுடைய வீட்டுக்காரர் நல்லா தான் சார் வீட்டிலேருந்து வெளியில் போனார். திடீர்னு எங்களுக்கு ஒரு கால் வருது 1 ஹவருக்கு அப்புறம். உங்களுடைய ஹஸ்பண்ட்க்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. நாங்கள் அவரை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற கால் வருது. எனக்கு உயிரே இல்லை, என்ன பண்ணுறதுனே தெரியல. அங்கே போனால் என்னுடைய ஹஸ்பண்டுக்கு தலையில் அடிபட்டிருக்கு, பிரெயினில் இன்ஜுரி ஆயிருக்கு அப்படின்னு அவர் ரொம்ப சீரியஸான கண்டிஷனில் இருக்கார். அவருடைய உயிர் இருக்குமா இருக்காதான்றதே கேள்விக்குறியாக இருக்குது அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்கிறாங்க. நான் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் இருக்கேன் அப்படின்னு ஒரு பெண்மணி அழுத அந்த குரல் இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது. இதெல்லாம் 2024 நடந்தது. எதற்காகவும் வருத்தப்படாதீங்க. கட்டாயமாக உங்களுடைய மாங்கல்ய பாக்கியத்தை அம்பாளானவள் காத்து ரட்சிப்பா. இந்திராட்சியை முழு மனதாக எங்கே இருக்கீங்களோ இருந்தபடியே உங்கள் மனதார இந்திராட்சியுடைய நாமத்தை தொடர்ந்து அவருடைய சர்ஜரி முடிகிற வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருங்க. கட்டாயமாக டாக்டர் உங்களுடைய வீட்டுக்கார முழு ஆரோக்கியத்தோடு உங்கள்கிட்ட ஒப்படைப்பார் அப்படின்ற வார்த்தையை மட்டும்தான் நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா இந்திராட்சி நிறைய மிராக்கிள்ஸ் பண்ணக்கூடியவள். முழு மனதோட அவளை யார் பிரார்த்தனை பண்ணுறாங்களோ அவங்களுடைய நோய்களை முழுமையாக நிவர்த்தி பண்ணி கொடுப்பா அப்படின்னு நாராயணரே வாக்கு கொடுத்துருக்கார். அதே மாதிரி சர்ஜரி சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்து அவங்களுடைய ஹஸ்பண்ட் ரொம்ப சந்தோஷமாக வீடு திரும்பினாங்க. இந்தளவுக்கு மகத்துவமான இந்திராட்சியுடைய ஸ்தோத்திரத்தை June 29 to July 3 நாங்கள் சொல்லிக் கொடுக்க இருக்கிறோம். அதற்கான ஸ்லாட் புக்கிங்ஸ் ஓப்பனில் இருக்குது. டிஎம் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க.